Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the IPL the CSK the Ayush Matre da. Yes. ஆயுஷ் மாத்திரை இன்ஜுரி அது எப்போ ரெக்கவர் ஆவார் சார், எவ்வளோ பெரிய இன்ஜுரி அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆயுஷ் மாத்திரை இஸ் த ஒன்லி ஷைனிங் ஸ்டார் இன் பேட்டிங். சொல்லாமா கரெக்டு தான் அது. ஏன்னா டோர்னமெண்ட்லேயே ஒரு பேட்ஸ்மேன் அப்பா மேட்ச் ஜெயிக்க வைக்கிறவர், ஸ்கோர் பண்ணுவார்னு அவர் மட்டும்தான் தெரிகிறாரு. பாக்கியெல்லாம் கேமியோ 20, 25 இந்த சிவம் டுபே, சர்ஃபராஸ் கானு, ருத்ராஜ் அட்டர் ஃப்ளாப்பு, சஞ்சு சாம்சனும் ஒரு இதில் 100 அடிச்சார், அவள் தான். அண்ட் ஹையர் ரன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த பையன் 6 மேட்ச்சில் 201 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 177.87, ஆவரேஜ் 33.50, 2 50, 20 4, 12 6, ஹை ஸ்கோர் ஆஃப் 73. ரைட். அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் டார் இன்ஜுரி ஆகிடுச்சு. மைக் ஹசியை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் யாருன்னு கேட்பீங்க, தெரிஞ்சிருந்தாலும் சொல்கிறேன், ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர். அதான் எங்களுக்கு தெரியுமே, பேட்டிங் கோச்சுங்க அவருக்கு சிஎஸ்கேக்கு. ஆமாம், அவர் சொன்னார் லுக்ஸ் பேட், பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் எங்களுக்கு நம்பர் 3 பேட்டிங் வந்து இப்போ பெரிய லாஸு தான். இன்டெரக்டாக சொல்லிட்டாரு, இது ரொம்ப லாங் ஆகும்னு. இல்லைன்னா ஏன் எப்படி சொல்லணும்? ரைட். அந்த இன்ஜுரி பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மற்ற பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போமே. இது ஒன்று செஸ்ஸோ கேரம் போர்டு இல்லையா, ஒண்டி கொண்டி விளையாட 11 பேர் இருக்கணும்ல. சஞ்சு சாம்சன் 192 ரன்னு, சர்ஃபராஸ் கான் 147, சிவம் டுபே 123, ஜெமி ஓட்டன் 103, கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் 82, அண்ட் பிரசாந்த் வீர் 2 மேட்ச் தான் விளையாண்டாரு, 49 எடுத்திருக்காரு. இதுதான் பேட்டிங். ஓகே, ரைட். போலர்ஸை பற்றி குறை சொல்ல முடியாது, அவங்க போலர்ஸ்லாம் நல்லா தான் bowling போட்டிருக்காங்க. அண்ட் சேஸ் பண்ணும்போதே இவங்க சொதப்புனது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுன்னா அங்கே போய் குடுன்னு நாங்கள் சேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தோத்துட்டு வந்து நிற்கிறோம். 192 சேஸ் பண்ண முடியாமல். ரைட். இந்த விஷயத்துக்கு வருவோம். ஆயுஷ் மாத்திரையை வந்து சம்டைம் நம்ம நினைக்கிறது உண்டு, ஆஹா இந்த பாலில் ஒரு அவுட்டே ஆகிருக்கலாமே பெசாமன்னு. ஆமாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அது. என்னென்னா ஆயுஷ் மாத்திரை 0ல் இருக்கும்போதே கிளாஸன் கேட்ச் விட்டார். டஃப்பான கேட்சு தான், அவரை கொண்டு அது கேட்சு. வேறு யாரும் இருந்தால் ட்ரை கூட பண்ணிக்க மாட்டாங்க. அது கையில் பட்டு வர விழுந்துருச்சா, இல்லைன்னா 0ல் அவுட் ஆகிருப்பார். அவுட் ஆகிருந்தால் அவர் இந்த இன்ஜுரி ஆகிருக்காதுல்ல, இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துருப்பார். ரைட். எனிவே, அப்படி ஒரு கோணத்துலேயும் நம்ம யோசிக்கலாம். அண்ட் ட்ரைங் டு டேக் செகண்ட் ரன் எடுக்க போனார்ல, அப்போ தான் லெஃப்ட் ஹாம்ஸ்ட்ரிங் கேட்ச் அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு லெஃப்ட் தொடைய. அண்ட் இம்மீடியட்டாக ஆன்ஃபீல்டு ட்ரீட்மெண்ட் வந்தாங்க, ஸ்ப்ரேக் எல்லாம் அடித்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. பட் அப்புறமா திரும்பி கண்டினியூ பண்ணார் விளையாட. அன்கம்ஃபர்டபுள் ரன்னிங். ஒரு காலத்தில் ரன்னர் வச்சுக்கலாம், நீங்கள் ஓட வேண்டாம். அண்ட் இப்போல்லாம் அப்படி கிடையாது, உன்னால் ஓட முடியலன்னா வெளில போயிடணும், இல்லைன்னா அப்படி தான் ஓடணும். அது வேறு. அதுக்கப்புறமும் முடியாமல் ஓடினாரா, இன்னும் கொஞ்சம் மோசமாகிடுச்சு. அது ஆன்ஃபீல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்போ அவங்க வெளில கூப்பிட்டு போயிருக்கணும். ஆக்சுவலாக இந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்து கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுள் ஆகும். அது எத்தனை வயசில் வேணாலும் வரும். இந்த சின்ன வயசில் எப்படி வரும்னு சில பேர் கேட்டிங்க. நீங்கள் ஏடா கூடமா டக்குன்னு எங்கே திரும்பினீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி சுளுக்கு, கழுத்தில் சுளுக்கு, இன்னும் போலர்ஸ் கூட பேக்கில் பும்ராங்கெலாம் பாருங்கள் இன்ஜுரி, அது மாதிரி ஆகும். ஸோ அவர் செகண்ட் ரன் அவசரமாக திரும்பும்போது அந்த கேட்ச் ஹாம்ஸ்ட்ரிங் ஆகிருக்கு. அண்ட் அது அப்படியே பிடிச்சி அப்படியே இழுக்கும் உள்ளே இருக்கல நரம்பெல்லாம். அண்ட் அது வேறு, அவர் திரும்பவும் கொஞ்சம் நேரம் விளையாண்டாரா, அது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது இவென்ச்சுவலி அவுட் ஆகிட்டார். 13 பாலில் 30 ரன்னு. இந்த கோச்சிங் ஃபிசியோ பேக்கெல்லாம் தூக்கிட்டு உள்ளே ஓடி வர்றாரு. அவங்களுக்கு தெரியாது அது. இந்த பையன் தான் சின்ன பையன், 18 வயசு ஆகுது. அவங்கள யாராவது ஒருத்தரன்னு சொல்லி கூடுவா, அவரை வெளில சொல்லக்கூடாது. ரோஹித் சர்மா வெளில வந்தார் பாருங்க ஒரு மேட்ச்சில். இப்போ அதுக்கப்புறம் 2 மேட்ச் அவர் விளையாடல. ஏன்னா அது ரொம்ப அந்த ஹாம்ஸ்ட்ரிங் மட்டும் நீங்கள் விரல அடிக்கடி பண்ண வச்சுங்க, இன்ஜெக்ஷன் போட்டு க்ளவுஸை போட்டு நீங்கள் விளையாடிடலாம். இந்த மாதிரி இது ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்டில் அப்போ உங்களுக்கு ரொம்ப படுத்தும். ஸோ இந்த இடத்துல தான் தோனி, ஜடேஜாலாம் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் எதுக்கு சொல்கிறேன்னா, இத்தனை வருஷம் விளையாடியும் இந்த மாதிரி இன்ஜுரி இல்லாமல் அவங்க ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட் பார்த்துருப்பீங்க. 2 ரன் 3 ரன்லாம் எடுப்பாங்க. இந்த பையன் கண்டிப்பாக உடனே பவிலியன் கூப்பிட்டு போயிருக்கணும், கூப்பிட்டு போகல. அவுட் ஆனதுக்கப்புறமும் அவரால் நடந்து போக முடியல. ராமகிருஷ்ணா கோஷும் இந்த ஃபிசியோ பேக் எடுத்து திடீர்னு ஓடி வருவார். அவர் 2 பேரும் சேர்ந்து அவர் அணைச்சி கூப்பிட்டு போனாங்கன்னா பாருங்கள், அப்போயே அந்த அளவுக்கு அந்த பையனுக்கு வலி இருக்கும்னு. ரைட். அந்த இதை ஸ்கேன் பண்ண போகிறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வருமா, அதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் நடக்கும்னு கோச் சொல்லியிருக்காரு. மைக் ஹசி சொன்னாருங்க, கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் எங்கிட்ட நிறைய பேக்கப் இருக்குது, அவங்களுக்கு இப்போ நல்ல சான்ஸ் இப்போ அப்படின்னாரு. நிறைய பேக்கப் இருக்குன்னு யார் அனுப்ப போகிறாரு தெரில. என்ன கேட்டிங்கன்னா உர்வில் பட்டேலில் தான் அனுப்பணும். உர்வில் பட்டேல் போன சீசனே சிஎஸ்கேக்கு நம்பர் 3ல் வந்தார். அண்ட் இஸ் a வெரி குட் பிளேயர் ஆல்சோ. ரீசெண்டாக ஒரு T20 டொமஸ்டிக்கில் 28 பால் 100 வரை அடித்தார் அவர். ஸோ ரெடிமேடாக ரீப்ளேஸ்மெண்ட் அவைலபிளாக இருக்குது, கொண்டு வந்துடலாம். ஒன்றும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் பேட்டிங் கோச்செல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல.
ஆபானா வந்துடுவாங்க. ஸோ இந்த லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அப்படி தான், ரிஷப் பந்தை வேறு பிளேயரை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு ஜஸ்டின் லேங்கர் சொல்லி தோத்துட்டே இருக்காங்க லைனாக. இப்போ ரிஷப் பந்த் அந்த ஓனர் வேறு ரொம்ப கோவக்கார மனுஷன், அவர் டோஸ் விடுவார். எனிவே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, இந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இவ்வளோ மேட்சஸ் பார்த்தனால நான் சொல்கிறேன், மினிமம் 10 நாள் ஆகுது ரெடியாக. ஆமாம், இந்த 10 நாளில் வந்து 3 மேட்ச் இருக்குது. ஏப்ரல் 23 எம்ஐ கூட, ஏப்ரல் 26 ஜிடி கூட, மே 2 எம்ஐ கூட. ஆல்ரெடி 6 விளையாடிட்டோம். இந்த 3 சேர்த்துங்க 9 மேட்ச் முடிஞ்சிடும். மினிமம் நான் சொன்னேன், இன்னும் ஸ்கேன் ரிப்போர்ட் வரல, அதில் என்ன சொல்ல போகுது தெரியல. ஸோ அதுபடி தான் ட்ரீட்மெண்ட்டு, ரீஹேப்பு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க. 11 மேட்ச் முடிஞ்சுன்னு வச்சுங்க, மேபி 12th மேட்ச்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதுக்குள்ளே ஒரு ஷேப்பு தெரிஞ்சிடும் யார் யார் குவாலிஃபை ஆக போகிறான்னு. அண்ட் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அன்ஃபார்ச்சுனேட், சின்ன பையன் இந்த யங் ஏஜ்லேயே. அண்ட் இன்ஜுரி சம்திங் நம்ம அனுதாபம் தான் போட முடியும், அந்த வழி அவருக்கு தான் தெரியும். எனிவே ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அவர் உடனே வந்திருக்கணுமா இல்லை நின்று விளையாண்டது கரெக்டு தான்? நான் பரிவு பத்திரத்து பேர் கட்டி லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.